ஞாபகம் வந்துருச்சா? யோசி யோசி, நல்லா யோசி. ஞாபகம் வந்துச்சா? நம்ம ஒண்ணு பண்ணலாம். கொஞ்சம் பின்னாடி போ. இந்த யுகத்துல இல்ல, ரொம்ப பின்னாடி, துவாபர யுகமும் இல்ல, சத்தியுகத்துக்கே போ. அப்போ உனக்கு மனுஷன் உருவம் எடுக்கிற சக்தி கிடைக்கல. ஞாபகம் வந்துச்சா? ஆமா, அது நான் தான், நாகேஸ்வரி. அப்ப ஒன்ன நம்ம ஜென்ம விரோதிகளான கழுகுகள்லாம் சேர்ந்து தாக்குச்சு. ஆமா, அப்ப நீ எங்க இருந்த? இது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா நீ அதுல எங்க இருக்க? ஒளி, அந்த ஒளி கதிர்கள், அது நீதானா? ஆனா எனக்கு புரியல, நீ யாருன்னு சொல்லு. இது வரைக்கும், கலியுகம் வரைக்கும் நீ எங்க இருந்த? அப்புறம் இந்த யுகத்துல, சத்தியுகத்துல நீ எதுக்காக என்ன காப்பாத்துன? என் கேள்விக்கு பதில் சொல்லு. இவ்வளவு கேள்விகளா? இப்ப அதெல்லாம் விடு. யாரு தப்பானவங்க, யாரு தப்பு பண்ணாங்க, யாரு தப்பான முடிவு எடுத்தாங்க, அதெல்லாம் பத்தி யோசிக்காத. நீ ஒண்ணு பண்ணு, இப்ப என் கூட வா. இல்ல, எனக்கு நீ யாருங்கறத தெளிவா சொல்லாத வரைக்கும் நான் உன் கூட வர போறதே இல்ல. ஓ ஆதிநாகினி, எவ்வளவு கேள்விகள்? யாரு என்ன? நான் யாருன்னு சொன்னல, என் கூட வா. சோ கைஸ், பவானி என்கிட்ட நான் யாருன்னு கேக்குறா. நான் தேவதை உலகத்துல இருந்து வந்த ஆண் தேவதை. பவானி ரைட்? இவன் இப்ப என்ன சொன்னா? எங்க இருந்து வந்தேன்னு சொன்னா? வானத்துல இருந்து வந்தானா? இவன் யாரடி? சரி, என்ன பேர் சொன்னா? அப்படின்னா நீ ஒரு தேவதையா? ஆமா ஆதிநாகினி, நான் தேவதை உலகத்துல இருந்து வந்த ஆண் தேவதை. ஆனா நீ இது எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியே. இங்க இருக்கிற எல்லாருமே இதை கேட்டுட்டாங்க. உப்ஸ், அதனால ஒண்ணும் இல்ல. நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதுதான் சொல்லிட்டேன். ஆனா கடவுள் இது எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாரு. ஆனா நீ தான் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியே, இப்ப என்ன பண்ண போற? மேஜிக், மேஜிக் ஆதிநாகினி. நான் ஒரு ஆண் தேவதை, தேவதூதன். யார் என்கிட்ட என்ன ஆட்டம் ஆடினாலும் நான் ஆட்டத்தையே மாத்திடுவேன். புரியல. நீ என் கூட வா. மறந்துருங்க. கடந்த 5 நிமிஷத்துல நான் என்னெல்லாம் சொன்னனோ அது எல்லாத்தையும் மறந்துருங்க. அட என்ன இது? இங்க இவ்வளவு நேரம் மியூசிக் ப்ளேயிட்டு இருந்தது. யோ டிஜே, மியூசிக் ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட? நான் போய் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். பவானி எங்க? பவானி, அண்ணா முதல்ல இந்த ட்ரிங்க புடிங்க. இரு பவானி, ட்ரிங்க புடிங்கண்ணா. எவ்ரிபடி என்ஜாய். என்னோட மந்திரஜாலம் எப்படி இருக்கு? பார்க்கவே ஜாலியா இருக்குல்ல? இனிமே யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல தேவையில்ல. ஆனா நீ செஞ்சதை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்ல. உன்னை இங்க எதுக்காக அனுப்பி வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல? நாகினி இந்த கலியுகத்துல உனக்கு மறுஜன்மம் கொடுத்ததே நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக தான்.
இந்த கெட்ட கழுகுகளை அழிக்கணும்ன்றதுக்காக தான். ஆனா நீ என்ன பண்ண? இங்க வந்து ஒரு கழுக போய் காதலிச்சிருக்கியே. இவனை கல்யாணம் வேற பண்ணிட்டு குடும்ப தலைவியா நான் வாழ்ந்து என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியும். நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. எல்லா இச்சாதாரி கழுகையும் கெட்ட கழுகுன்னு சொல்ல முடியாது. கெட்ட கழுகையெல்லாம் நானே கொன்னுட்டேன். அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனையை நான் கொடுத்துட்டேன். மிச்சம் இருக்கிறவங்கள நான் அவங்கள நான் அப்படியே கொல்ல போறது கிடையாது. அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போறேன். அப்பவும் திருந்தலன்னா நான் அவங்கள கொன்னுடுவேன். இதுதான் நீதி. இதுதான் ஆதி நாகினியோட நீதி. நீதி இல்ல, வெறும் நாடகம், வெறும் வாய் பேச்சு. இது உனக்கும் நல்லாவே தெரியும். ஏன்னா நீ சொல்ற இந்த பாவிங்க எல்லாம் கலியுகத்துல சதியுகத்தை விட அதிக பாவங்கள் பண்ணிருக்கானுங்க. இவனுங்களை திருத்தவோ மன்னிக்கவோ எதுக்குமே வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியும். எனக்கு தெரியும். நூறுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். எதையுமே நான் மறந்துடல. அதனாலதான் அந்த 3 பாவிகளும் இப்ப உயிரோட இல்ல. இப்ப மிச்சம் இருக்கிறவங்களையும் நான் விட்டு வைக்க போறதில்ல. அவங்களுக்கு அவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை கிடைக்கும். ஆதிநாகினி, நீ ரொம்ப அதிகமா பேசுற, ஆனா கொஞ்சமா தான் செயல்படுற. சுத்தமா எதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. ஒரு நிமிஷம், நீ இப்ப என்னதான் சொல்ல வர? தெளிவா எல்லாத்தையும் வளர்க்குறேன். உனக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது. இப்பவும் காலம் இருக்கு, இனியாவது தெரிஞ்சுக்கோ. இல்லனா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். ஒரு நிமிஷம், எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. நீ என்னதான் சொல்ல வர இப்போ? அம்மா, அம்மா, புரோகிதரையா, புரோகிதரையா, நல்ல வேலையா உங்களை பாத்துட்டேன். நான் இப்ப உடனே தாயம்மா கிட்ட பேசி ஆகணும். நான் அவங்கள தேடிதான் இப்ப இங்க வந்தேன். முதல்ல நானே அவங்கள தேடி ஆகணுமா? ஏன்னா அவங்க கோயிலை விட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் திரும்ப வரல. ஐயா, ஐயா, புரோகிதரையா, அப்படின்னா நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு நடந்ததெல்லாம் அத பத்தி உங்களுக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்? நான் ஆதி நாகினி, நீங்க இந்த கோயிலோட பாதுகாவலர். அப்படி இருந்தா ஏன் எனக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை உருவாக்குனது யாரு? யாருங்க? யார் இதெல்லாம் உருவாக்குனது? என்ன மன்னிச்சிடுங்க ஆதிநாகினி, அது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க பரமேஸ்வரா? ஏன் என்ன மட்டும் ஆயிரக்கணக்கான கேள்விகளோட தனிமையில இருக்க விடுறீங்க? இப்ப எல்லாமே மாறிடுச்சு, வரலாறே மாறிடுச்சு. நான் யார சாத்தான் நினைச்சனோ அவன் உண்மையா சாத்தான் கிடையாது. அப்புறம் நான் யாரை என் உண்மையான தோழன்னு நினைச்சனோ அவன் தான் பெரிய திருடன், பெரிய சூழ்ச்சிக்காரன். உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. அப்புறம் நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க? எனக்கு ஏன் எதையும் தெரிய விட மாட்டீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு உங்ககிட்ட ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கு, பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா. இப்படி எல்லாம் ஏன் நடக்குது? நான் என் வீராவை காதலிக்கிறது தப்பா பரமேஸ்வரா? எனக்கு பதில் சொல்லுங்க பரமேஸ்வரா. இப்படி எல்லாம் ஏன் நடக்குது? எல்லா பதிலும் உங்ககிட்டயே இருக்குமா? புரியல. நீ அந்த ஈசன் கிட்ட கேள்விகளை கேக்குற. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஈசன் இருக்கிறாரு. அதனால கேள்வி அவரை கேட்காத, உனக்குள்ளேயே கேளு. ஆனா எனக்கு எந்த பதிலும் இது வரைக்கும். உன் கேள்விக்கான பதில் நிச்சயமா கிடைக்கும். ஒரு தடவை அமைதியான நிலையில உன் மனசு சொல்றது கேளு. உன்னோட உள் மனச பேச விடு. இதுவரைக்கும் உன்னோட வாழ்க்கைய வழி நடத்தினதே அதுதான். உன் காதல் தப்பானதான்னு உன் ஆழ் மனசையே கேளு. கெட்டவங்க, ரொம்ப கெட்டவங்க. இருந்தாலும் அவங்க அம்மா இல்ல, நான் செஞ்சது தப்பு இல்ல. அவ்வளவுதான். இதுதான் உன்னோட பதில்னா அந்த ஈசனோட பதிலும் இதுதான். புரிஞ்சுக்கிட்டியாமா? ரொம்ப நன்றி சுவாமி. சௌபாக்கியவதியா இருமா.